ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என்ன தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் விஜயாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியான ஒரு ட்ராக். ஸோ அங்கே யார் தான் வெண்ணிலாவை ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம எவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்த நேரத்தில் பிரவீன் மேனன் சார் ஈஸியாக ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிட்டாரு. எஸ் காவேரி தான் அந்த இடத்துல வெண்ணிலாவை வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் காவேரி தான் வெண்ணிலா கிடையாது. இது வந்து அவங்க, அதாவது இவர் விஜய் வந்து சொல்கிறாரு, அந்த இடத்துல கற்பனையில் வந்துட்டு காவேரி வந்து தன்னை நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரியாக்ஷன்ஸ் காவேரியோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள நினைச்சு அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து ஒன்று புரிய வரும். ஒன்று வந்துட்டு காவேரிக்கும் விஜய் மேலே ஒரு குட்டி லவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா. ஏன்னா அந்த இடத்துல நம்மளை வச்சு கம்பேர் பண்ணிக்கிறாங்க காவேரி. அதே போல் அவங்க நிறைய நோட்ஸ்லாம் கூட எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்தந்த விஷயம்லாம் விஜய்க்கு பிடிக்கும், ஸோ இந்த விஷயத்தெலாம் அவர் கோவப்படுவார், இதெல்லாம் அவர் நிறைய ஏமாந்துருக்காரு, ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி ட்ரிகர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களுமே அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ ஹோப் அப்கமிங்கில் வந்துட்டு இதெல்லாம் காவேரி வந்துட்டு அவருக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி, அந்த லவ் திருப்பி கொடுக்குற மாதிரி வந்து ட்ராக்ஸ் மூவ் ஆகும். ஸோ இது பக்கம் ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கலாம். அதே போல் ப்ரொமோ என்னை விட்டு போயிடாத காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும் போது, அப்போ விஜயும் ஒரு வேளை காவேரியை லவ் பண்ணுறாங்களா, மனசுக்குள்ள இருக்கு உண்மையிலேயே, அது யாரும் வெளியே சொல்லிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இருக்கு. பட் எனிவே இந்த ஒரு ட்ராக் வந்து ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும். பட் நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து வெண்ணிலா ட்ராக் அப்படியே முடிஞ்சிருமான்னு. கண்டிப்பாக இருக்காதுங்க. அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக ரீஎன்ட்ரி கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல தான் சர்ப்ரைஸ் இருக்கு, யார் வந்து அந்த வெண்ணிலா கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு ஆடியன்ஸ் மத்தியில் எந்த ஒரு குழப்பங்களும் வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி பேரை ட்விஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் விஜயன் காவேரி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி தான் ஃப்ளாஷ்பேக் ட்ராக்கை இந்த மாதிரி வந்து மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ யாரும் கன்ஃபியூஸ்ல ஆகிக்க வேண்டாம். இது வந்து காவேரியோடைய ஒரு கற்பனை தான். விஜய் வந்து ஜஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நிறைய லவ் சீன்ஸ் வந்து இன்னைக்கு ஃபுல்லா எபிசோட் ஃபுல்லாமே விஜய் அண்ட் காவேரியை மட்டும்தான் இருந்துச்சு. வேற எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே நடுவில் வந்து வைக்கவே இல்லை. ஸோ ஒரு 20 எபிசோட்ஸை நீங்க ரெண்டு பேரை மட்டும், அதாவது ரெண்டு பேரை மட்டுமே வச்சு மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பிரவீன் மேனன் சார் அப்பா செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த மாதிரி ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வரும்போது ஒன்று ஃபிளாஷ்பேக் சீன்ஸை முன்னாடி முடிச்சுக்கணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பேசி முடிச்சுட்டு அவங்க ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வரணும். ஆனால் அப்படி பண்ணாம மிக்சடா, அதாவது அங்கே நடக்கிறதும் அது இவங்க பேசுறதும் அதுக்கப்புறம் அடுத்து என்னங்கிறது அங்கே நடக்கிறதும் அந்த மாதிரி ஒரு மிக்சடாக தான் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இதை வந்து மேக் பண்ணுறது ரொம்பவே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா இங்கே ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அங்கே போனோம் அப்படின்னா இதுக்காக அங்கே ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கொண்டு வரணும். இங்கே அப்படி சொல்லிட்டோமே, அதனால இந்த ஒரு ட்ராக்கை நம்ம எடுக்கணுமே அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃபோர்ஸிங் இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து பேசுறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு த்ரூ அவுட் தி எபிசோட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் மியூசிக்ஸும் சரி, அதாவது வெண்ணிலா வந்து விஜயோட லவ் அக்செப்ட் பண்ணும்போது அந்த சொல்லிட்டாலே அவ காதல அந்த சாங்கு, அதே போல அந்த பைக் எடுத்துட்டு சுத்தும் போது அங்க ஒரு சாங்கு, அதெல்லாம் ரொம்பவே பார்க்க அழகா இருந்துச்சு. ஸோ த்ரூ அவுட் தி எபிசோடுமே நல்லா மூவ் பண்ணியிருந்தாங்க. போத் டைரக்ஷன் சரி, மியூசிக் டைரக்டர் வைஸும் சரி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதாவது அதே போல் அவங்களுடைய காஸ்டியூம்ஸும், விஜயோடைய அந்த ஓல்டு காஸ்டியூம்ஸ் எப்படி இருந்திருக்கும், ஸோ வெண்ணிலாவுடைய அந்த காஸ்டியூம்ஸும், ஸோ அதையெல்லாம் வந்து அழகாக ரிலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஓல்டு வெர்சஸ் நியூ அந்த மாதிரி நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எபிசோடில் பார்ப்பீங்க. சின்ன சின்ன நுணுக்கங்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்கமிங் வந்து நமக்குமே ஈஸியாக கெஸிங் புரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.